வணக்கம் அன்பர்களே. தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள திருச்செந்தூர் தலத்தை மட்டும் சுனாமி நெருங்கவில்லை என்பதை உங்களால் நம்ப முடியுமா? டிசம்பர் 26, 2004 உண்டான சுனாமி தென்கிழக்கு ஆசிய நாடுகளான இந்தியா, இந்தோனேஷியா, மலேசியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஸ்ரீலங்கா, செஷல்ஸ், தாய்லாந்து, சொமாலியா ஆகிய நாடுகளை பாதிப்புக்கு உள்ளாக்கியது. ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோயிலை மட்டும் சுனாமி நெருங்கவில்லை. 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாகவும் குரு ஸ்தலமுமாகவும் திகழும் திருச்செந்தூர் தமிழகத்தில் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. திருச்செந்தூர் தலம் மட்டும் சுனாமியில் இருந்து தப்பித்ததற்கான காரணங்கள் என்னென்ன? திருச்செந்தூர் அமைந்துள்ள நிலப்பரப்பு பூகோள ரீதியாக சற்று சாய்ந்த நிலையில் அமைந்துள்ளது. இவ்வாறு சாய்ந்த நிலையில் அமைந்துள்ளதற்கான காரணம் திருச்செந்தூர் தலம் இயற்கையாகவே உருவான பாறைகளால் உருவாக்கப்பட்டது. இந்த பாறைகள் எவ்வளவு பெரிய விசையுடன் கடல் அலைகள் வந்தாலும் அவற்றை வலுவிழக்கச் செய்யும் தன்மை உள்ளது. இவ்விவரம் அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. கந்தமாதன பர்வதம், இது திருச்செந்தூர் தலத்தை குறிக்கின்றது. கந்தமாதன பர்வதம் இந்த வார்த்தை ஸ்கந்த புராணத்தின் சிவரகசிய காண்டத்திலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் ராமாயணத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து முன்னொரு காலத்தில் திருச்செந்தூர் தலம் ஒரு உயரமான மலையாக இருந்ததை உணரலாம். இன்றும் அங்கு மணல் குன்றுகளையும் குகைகளையும் காணலாம். திருச்செந்தூர் கோயில் கட்டுமானக்கலை எப்பேற்பட்ட பேரிடரையும் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டது. இதனை டிசம்பர் 2023 ஏற்பட்ட பெருவெள்ள காலத்திலும் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இதனால்தான் சுனாமி உள்பட எந்த பேரிடராலும் திருச்செந்தூர் தலத்தை மட்டும் தாக்க இயலவில்லை. ஓம் சரவணபவ.